காட்சி 1. இடம் SMA பள்ளி வளாகம். பங்கு பெறுவோர் சிவன், பார்வதி, நாரதர், விநாயகர் மற்றும் முருகர். நாராயண நாராயண. ஐயனே, உமையம்மையே, தாங்கள் உங்கள் உள்ளீர்களா? வணங்குகிறேன். வா நாரதா, ஏன் இவ்வளவு பதட்டம்? ஏதாவது காணவில்லையா? கைலாய மலையில் தங்களை குடும்பத்துடன் காணவில்லையே என்றுதான் பதட்டம். எங்கள் குடும்பத்தின் மீது திடீரென இவ்வளவு அக்கறை வர காரணம்? தங்கள் குடும்பத்தின் மீது எனக்கு எப்போதும் அக்கறை உண்டு. நாரதர் வந்தாலே ஏதேனும் கலகம் தோன்றுமே, அதனால் தான் அவ்வாறு கேட்டோம். உலகிற்கு படி அளக்கத்தான் கிளம்பினோம். ஆனா இந்த SMA பள்ளியில இந்தியாவுடன் சேர்ந்து ஒரே குடும்பம், அதாவது வசுதெய்வ குடும்பம் என்று உலகையே ஒன்றாக காட்டும் நிகழ்ச்சி என்று கேள்விப்பட்டோம். அதனால்தான் உலகையே ஒரு சேர காணலாமா என்ற ஆவலில் சற்று நேரம் இங்கு தங்கியுள்ளோம். அவ்வளவுதான். உனது சந்தேகம் தீர்ந்ததா நாரதா? ஆஹா, அப்படி என்றால் நானும் இங்கே தங்களுடன் இருக்கலாம் அல்லவா ஐயனே? ஆம், தாராளமாக. அப்பா, அது என்ன வினோதமான சத்தம்? அண்ணா, இது நாரதரிடமிருந்து வருகிறது. சத்தம் இதிலிருந்து வருகிறது. அது என்ன முருகா, அந்த ஒளி கண்ணை பறிக்கிறதே. இந்த இசை இனிமையாக இருக்குது அண்ணா. எங்கே, என்னிடம் கொடுங்கள் பார்ப்போம். இது ஒரு அபூர்வமான கருவி. இதை செல்போன் என்று சொல்கிறார்கள். அப்படியா? இதனால் என்ன பயன்? என்ன முருகா, இப்படி கேட்டு விட்டாய்? உலகம் இதற்குள் அடங்கும். உலகமா? அப்படி என்றால் இதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? அப்பனுக்கே பாடம் சொன்ன நீ, உனக்கு நான் சொல்லி தருவதா? அவுடேட் ஆன நாரதரே அப்டேட்டாக ஆகியுள்ளார் என்றால் இது அதிசய கருவிதான். அம்மா அம்மா அம்மா, அந்த செல்போன் எனக்கு வேண்டும். நாரதா, நீ வந்த வேலை ஆரம்பமாகிவிட்டது. அந்த செல்போனை ஆளுக்கொன்று வாங்கி கொடுத்து விடு. அம்மையே, என்ன இப்படி கூறிவிட்டீர்கள்? இது என்பெருமான் எனக்கு பரிசாக அளித்தது. என்னிடம் ஒன்றுதான் உள்ளது. அடடே, இது ஔவையின் குரல் தானே? ஆமாம், ஔவைதான். இதோ பாருங்கள். தாயே, தாங்கள் நலமா? நலமையனை தங்களை தரிசிக்கவே யான் கைலாயம் வந்தோம். தாயே, சிறு பணி நிமித்தமாக இங்கு வந்துள்ளோம். சரி சரி, கைலாயம் எப்படி இருக்குது தாயே? கைலாயத்தில் தாங்கள் இல்லது தவிர குறை ஒன்றும் இல்லை ஐயனே. கைலாயத்தில் இருக்கும் அவ்வையை இந்த செல்போனுக்குள் கண்டுகளித்தோம். அப்படி என்றால் இது ஓர் அதிசய கருவிதான். நாரதா, இந்த வயதான காலத்துல இந்த ட்ரெண்டிங்கான செல்போன் உனக்கு எதுக்கு? இக்கால பிள்ளைகளுக்கு அதை கொடுத்து விடு. வயதான காலத்துல அங்கு இங்கும் அலைய முடியாமல் தான் நானே இதை வைத்துள்ளேன். போதும் நாரதா, அதை கொடு என்னிடம். அம்மையே, இது என்ன அநியாயம்? போன் எனக்குத்தான். இல்லை அம்மா, போன் எனக்குத்தான். நான் தான் மூத்த பிள்ளை, அதனால் போன் எனக்குத்தான். நான் தான் செல்ல பிள்ளை, போன் எனக்குத்தான். இதற்காக இருவரும் சண்டை போட்டுக்கொள்ள வேண்டாம். நாரதா, நீ வந்த வேலை முடிந்ததா? ஐயனே, இது என்ன வீண்பழி? நீ தொடங்கியதை நீனே முடித்து விடு. நிச்சயம் ஐயனே, எல்லாம் தங்கள் செய்ய. தீர்வை சொல் நாரதா. வழக்கம் போல் போட்டிதான் தாயே. யார் உலகை முதலில் சுற்றி வருகிறாரோ அவருக்கு தான் இந்த செல்போன். இப்பொழுதே சுற்றி வருகிறேன். அம்மை அப்பன் தானே உலகம். இம்முறை என்னை ஏமாற்ற முடியாது. இந்த செல்போனுக்குள் அனைத்தும் அடங்கும் தானே, அதனால் இதுவே உலகம். நானே வெற்றி பெற்றேன். செல்போன் எனக்குத்தான். இது அநியாயம். பெரியவர்கள் எப்போதும் சிறியவர்களை ஏமாற்றுகிறார்கள். முருகா, கோபம் கொள்ளாதே. இதுவும் உன் தந்தையின் திருவிளையாடல்களுள் ஒன்று. அவர் உலகையே காத்தருள்பவர் இல்லையா? இதன் மூலம் உலகிற்கு அவர் எதையோ உணர்த்த உள்ளார். போதும் அம்மா, அங்கே பாருங்கள். அண்ணா எவ்வளவு ஆனந்தமாக போனுடன் விளையாடி கொண்டிருக்கிறான். உங்களுக்கெல்லாம் பொழுது போகவில்லையா? ஏனென்றால் டிவி சீரியல்,
ப்ரோ கபடி, IPL மேட்ச், பிக் பாஸ் இப்படி ஏதாவது ஒன்று பார்க்க வேண்டியதானே? ஏன் என்னுடன் விளையாடுகிறீர்கள்? முருகா, ஒரு முறை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய நாட்டிலே உன் தந்தையின் பரம பக்தரும் ஏழை தமிழ் புலவருமான தருமிக்கு பரிசினை வழங்க உன் அப்பா நடத்திய திருவிளையாடல் பற்றி சொல்லட்டுமா? சொல்லுங்கள், பொழுது போகிறதா என்று பார்ப்போம். காட்சி 2. இடம் சிவன் ஆலயம். பங்கு பெறுவோர் முரசளிப்பவர் தருமி சிவபெருமான். நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி. குழந்தைகளை வலம் வர செய்வது ஆன்லைன் கல்வியா ஆஃப்லைன் கல்வியா? மன்னரின் இந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பவர்களுக்கு ஐபோன் பரிசாக வழங்கப்படும். அப்பா, மறுபடி கூறடா, பரிசு என்ன? ஐபோன். ஐயோ, என்ன பண்ணுவேன் சொக்கா. அப்பா சொக்கனாதா, அரசளிக்கும் ஐபோன் எனக்கே கிடைக்க வேண்டும். அருள்புரி அப்பா. அம்மா மீனாட்சி. அட போமா, நான் ஒன்னே அழைக்கல, என் அன்னை மீனாட்சியே தான் அழைத்தேன். என்னுடைய சந்தேகத்தை என்னால் தீர்க்க முடியல, இது அரசனின் சந்தேகத்தை நான் எப்படி தீர்ப்பேன்? எனக்கு இல்ல அரசர் அளிக்கும் ஐபோன் எனக்கு இல்ல. ஐயா புலவரே, யார் அளித்தது என்னை? நான் தான். யாரையா நீர்? தண்டோரா போட்டது உமக்கும் கேட்டு விட்டதா? சொற்சுவை பொருட்சுவை அனைத்தையும் கூட்டி சுந்தர தமிழிலே பாட்டி செய்து செந்தமிழ் கவி பாடும் புலவன் நான். நீங்க வசதியுள்ள புலவர் போல தெரிகிறதே. ஏன், நீர் என்ன? என்னை பார்த்தால் தெரியவில்லையா? நான் ஒரு ஏழை புலவன் என்று, அதனால் முறையிட்டு கொண்டிருந்தேன். ஆம், நீர் கூறியது எனக்கு கேட்டது. உமக்கு உதவி செய்யவே யாம் வந்துள்ளேன். எனக்கு நீர் உதவி செய்ய போகிறீரா? சற்று சந்தேகமா உள்ளது. அப்படியா? உமது சந்தேகம் தீர வேண்டுமானால் என்னை சோதித்து பாரும். சோதிப்பதா? அப்படி என்றால் கேள்விகளை நீ கேட்கிறாயா, இல்லை நான் கேட்கட்டுமா? ஐயோ, எனக்கு கேள்விகளை கேட்கத்தான் தெரியும், அதனால் நானே கேட்கிறேன். அப்படியே ஆகட்டும். பிரிக்க முடியாதது குழந்தைகளும் செல்போனும். பிரிக்க கூடாதது பேட்டரியும் செல்போனும். சேர்ந்தே இருப்பது காதும் ஹெட்செட்டும். சேராமல் இருப்பது ஆண்ட்ராய்டும் ஆப்பிளும். சொல்லக்கூடாதது ஜிபே பாஸ்வேர்ட். சொல்லக்கூடியது வாட்ஸ்அப்பில் வணக்கம். கேட்க கூடாதது பர்சனல் டீடைல். கேட்டு ரசிப்பது பாடலும் நகைச்சுவையும். தீர்க்க முடிந்தது ஆல் தி ப்ராப்ளம்ஸ். தீர்க்க முடியாதது மாமியார் மருமகள் சண்டை. பார்க்க கூடியது யூடியூப் வீடியோஸ். பார்க்க கூடாதது பிறரின் சாட்ஸ். பிடித்தது ஃப்ரீ ஃபயர் கேம். பிடிக்காதது ஆன்லைன்ல கிளாஸ். போட்டிக்கு நண்பன். தொல்லைக்கு தம்பியும் தங்கையும். அன்புக்கு அம்மா. அட்வைஸ்க்கு அப்பா. வெச்சிக்கு ஆழ்ந்த படிப்பு. படிப்புக்கு SMA பள்ளி. பயிற்சிக்கு ஆசிரியர்கள். பண்புக்கு மாணவர்கள். ஆஹா, அருமையான பதில். நீர் புலவர் என்று ஒத்துக்கொள்கிறேன். சொல்லும் ஐயா, தாங்கள் இங்கு எவ்விதம் உதவ போகிறீர்கள்? நானா அரசரின் சந்தேகத்தை தீர்க்கும் பொருட்டு பாடல் ஒன்றை தரப்போகிறேன். என்ன பாடல் தரப்போகிறீர்களா? ஆம். இங்கே தாரும் பார்க்கலாம். இதோ பாடல் தருகிறேன். காட்சி 3. இடம் பாண்டிய மன்னன் அரசவை. பங்கு பெறுவோர் பாண்டிய மன்னன், நக்கீரர், தருமி, சிவன், அமைச்சர்கள். தென்னவன் எங்களின் மன்னவன், மக்களின் காவலன், செந்தமிழ் கோமான், செண்புக பாண்டியர். வாழ்க வாழ்க. பல்லாண்டு வாழ்க. அமைச்சரே, எனது ஐயத்தை தீர்க்கும் விதமாக யாரனும் பாட்டெழுதி வந்துள்ளனரா? ஆம் அரசே. அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. யார் அவர்? உடனே அழைத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும் அரசே. அண்ணா, அரசே, வேந்தே, பார்வேந்தே, என்னை பார்வேந்தே, பாட்டுடன் வந்திருக்கும் தர்மியை பார்வேந்தே, முத்தமிழ் சங்கமைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னனுக்கு தர்மியின் வணக்கம். எனது ஐயத்தை தீர்க்கும் பாட்டை எழுதி வந்திருக்கிறீரா? ஆம் அரசே, நான்
நானே தான் எழுதி வந்திருக்கிறேன். எங்கே பாட்டை கூறும். ஆசிரியரின் அரவணைப்பு, நண்பர்களின் நட்பு, கல்வியில் நாட்டம், இவையின்றி போனது இணையவழி, கிடைக்காத அனைத்தையும் பெற்று தந்தது நேரடி கல்வி முறை. ஆஹா ஆஹா, அருமையான பாட்டு. என் ஐயத்தை தீர்க்கும் ஆழமான கருத்துக்கள். தீர்ந்தது என் சந்தேகம். பரிசு அமைச்சரே, ஐபோன் பரிசை எடுத்து வரும். அப்படியே ஆகட்டும் அரசே. எப்பா சொக்கா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. பரிசெடுக்க போன அமைச்சர் வேற காணோம். வருகிறார் வருகிறார், வந்துவிட்டார் வந்துட்டார் வந்துட்டார். தமிழ் சங்கம் தீர்த்து வைக்காத என் ஐயத்தை தனி ஒரு புலவனாக வந்து என் ஐயத்தை தீர்த்த புலவரே, நீ வீர் வாழ்க, உன் புலமை வளர்க. இதோ ஐபோனை பெற்றுக்கொள். மன்னா, சற்று போருங்கள். புலவரே, இப்படி வருகிறீரா? வரமாட்டேன். பரிசை வாங்கி கொண்டு பின்னர் வருகிறேன். அதற்குள் உமக்கு என்ன அவசரம்? அதில்தான் பிரச்சனை இருக்கிறது. பாட்டு எழுதியவர் நீர்தானே? சரிதான். இங்கே அரசருக்கு தான் சந்தேகம் என்று நினைத்தேன். இங்குள்ள எல்லாருக்கும் அப்படிதானா? முதலில் என் கேள்விக்கு பதில் சொல்லும். பாட்டு உங்களுடையதானா? பின்ன மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்து அதையே வாங்கிட்டு வந்தேன். இப்பாட்டு என்னுடையதான், என்னுடையதுதான். அப்படியானால் இப்பாட்டிற்கு விளக்கம் கூறிய பிறகு பரிசை பெற்று செல்லலாமே. அரசருக்கே பதில் புரிந்து விட்டது. உமக்கண்ணையா சந்தேகம்? உம் பாட்டில் பிழை இருக்கின்றது. சரியான பாட்டிற்கு எம் மன்னர் பரிசளித்தால் அதை பார்த்து சந்தோஷப்படும் முதல் மனிதன் நான் தான். அதே சமயம் பிழையான பாட்டிற்கு எம் மன்னர் பரிசளித்தால் அதை பார்த்து வருந்தப்படுபவனும் நான் தான். இங்கே எல்லாமே நீர்தானா? அப்ப எனக்கு பரிசில்லை, நான் போகிறேன். என்னையா புலம்புகிறீர்? பாட்டெழுதி புகழ்பெறும் புலோருக்கு மத்தியில் குறை கண்டே புகழ்பெறும் புலோர் போலும் நீர். ஐயா புலவரே, அனுப்பியவர் யாரோ? நக்கீரரே, உமது வார்த்தையின் பொருள்? எய்தவன் எங்கோ இருக்கின்றான். அம்பு வந்து இங்கழுது விட்டு போகிறது. நல்ல வேளை, தவறான ஒரு பாட்டிற்கு பரிசளித்த பாண்டியன் என்ற என் அவப்பெயரை நீக்கிவிட்டீர். மிக்க நன்றி. எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஆசை, பேராசை. நல்ல வேலை உதைக்காம விட்டாங்களே. ஐயோ, என்னை தனியா புலம்ப விட்டானே, தனியா பேசனே. சொக்கா, அவனை கூப்பிடக்கூடாது, அவனை கூப்பிடவே கூடாது. ஏன் கூப்பிடணும்? புலவரே, என்ன நடந்தது? பரிசு கிடைத்ததா? எல்லாம் கிடைச்சது, உதன் மட்டும்தான் கிடைக்காது. அவையில் நடந்ததை கூறு. உன் பாட்டை குச்சம் என்று சொல்லிவிட்டார்கள். குச்சமா? என் பாட்டிலா? யார் சொன்னது? புறப்படு உடனே. என் பாட்டில் குச்சம் கூறியவர் யாரோ? நான் தான். என்ன குச்சம் கண்டீர்? சொல்லிலா பொருளிலா? சொல்லில் ஏதும் குற்றமில்லை, பொருளில்தான் குற்றம் இருக்கிறது. எங்கே உன் பாட்டை பாடும். ஆசிரியரின் அரவணைப்பு, நண்பர்களின் நட்பு, கல்வியில் நாட்டம், இவை இன்றி போனது இணைய வழி, கிடைக்காத அனைத்தையும் பெற்று தந்தது நேரடி கல்வி முறை. இதன் மூலம் எம் மன்னவருக்கு நீவீர் கூறும் கருத்து? குழந்தைகளை முன்னேற செய்வது நேரடி கல்விதான் என்று கூறியுள்ளேன். இல்லை, ஒருபோதும் இல்லை. ஒரு குழந்தையின் முன்னேற்றத்திற்கு நேரடி கல்வி மட்டுமே முன்னிலை வைக்க முடியாது. அதோடு இயற்கையின் சீற்றம் ஏற்படும் போது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உள்ள தொடர்பை நிலைநிறுத்தியது ஆன்லைன் கல்விதான் என்பதை நாம் ஒருபோதும் மறக்க முடியாது. நக்கீரா, நன்றாக என்னை பார். நான் எழுதிய தமிழ் பாட்டில் குச்சமா? நெச்சிக்கன் திறப்பினும் குச்சம் குச்சமே. ஐயா பரம்பொருளே, முக்காலம் உணர்ந்தவனே, என் பிழையை மன்னித்து அருள்வாயாக, என் புலவரை மன்னித்தருள்வாயாக. புலவரே, குழந்தைகளின் முன்னேற்றத்தில் அனைத்து செயல்பாடுகளும் அடங்கியுள்ளது என்பதை காட்டவே யாமும் புலமையோடு விளையாடினோம். ஐயனே, என் தமிழ் மீது உள்ள பற்றினால் யாமும் சற்று அதிகமாக செருக்கு கொண்டேன். தாங்கள் என்னை மன்னிப்பீராக. இறுதியாக குழந்தை
குழந்தைகளின் முன்னேற்றத்தில் ஆஃப்லைன் கல்வியே சிறந்தது என்று அனைவருக்கும் அறிவுறுத்தவே யாம் இந்த திருவிளையாடலை நடத்தினோம். மன்னா, தருமிக்கே ஐபோனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே ஆகட்டும் புலவரே, இதோ ஐபோனை பெற்றுக்கொள். காட்சி 4. இடம் பூலோகம். பங்கு பெறுவோர் யமதர்மன், சித்திரகுப்தன், மானிடர். சித்திரகுப்தா, நம் பிரம்மச்சோடியை எடுத்து வா. சித்திரகுப்தா, நம் பிரம்மச்சோடியை எடுத்து வா. இதோ இருக்கிறது பிரபு. கணக்கின்படி இன்று 30 உயிர்கள் மட்டுமே எடுக்க வேண்டியுள்ளது. பிரபு, 30 உயிர்கள் என்று எளிதாக கூட்டீர்களே, மேலோகத்தில் இவர்களுக்கே இடமில்லை. என்ன அப்படி கூறிவிட்டாய்? பிரம்மச்சோடி இடம்பெறாத பெயர்களும் வர வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் கூறுவதும் சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். சித்திரகுப்தா, கணக்கில் இல்லாத உயிர்கள் வருகிறது என்றால் அப்படி என்னதான் நடக்கிறது பூலோகத்தில்? தெரியவில்லை பிரபு, நாம் சென்று பார்த்தால்தான் தெரியும். அப்படி சொல்கிறாயா? சரி வா, சென்றுதான் பார்ப்போம். ஐயா மானிடரே, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். பாருங்கள், பார்த்து சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் யார்? ஏதோ நாடக நடிகர் மாதிரி இருக்கிறீர்களே. அப்படியே வைத்துக் கொள்ளுங்களேன். முகவரியை கேட்டால் அந்த டப்பாவில் ஏதோ தேடிக்கொண்டு இருக்கிறாய். நீங்கள் கேட்ட அட்ரஸை தான் தேடுகிறேன். இதுக்கு பேர் டப்பா இல்ல, செல்போனு. என்ன போனு? செல்போனு. ஆமாம், நீங்க எங்க போகணும்னு சொன்னீங்க? அதுதான் சில்க் ஆர்பட்டி. பட்டியோ பெட்டியோ, நம்ம இந்த கூகுள் மேப்ல பார்த்துக்கிட்டே சீக்கிரமாக போயிடலாம். நானும் உங்க கூட வரேன். உன்னை நம்பிதான் வண்டியில் வாரோம், ஒழுங்கா வழி சொல்லுமையா? யார் போய் சொன்னாலும் கூகுள் போய் சொல்லாது. நம்பி வாங்கய்யா. நேரா போங்க, லெஃப்ட்ல திரும்புங்க, ரைட்ல போங்க. ஏய் லாரி லாரி, பார்த்து ஓட்டுங்கப்பா. இந்த ரோடு நாலா பக்கம் போகுது, எந்த பக்கம் போறது? கூகுள் லெஃப்ட்ல தான் காட்டுது, லெஃப்ட்ல போங்க. லெஃப்ட்லன்னு சொன்னா குள்ளம் தான் இருக்கிறது. ஐயோ, பிரேக் வர பிடிக்கலே. நாலு மனுஷங்க கிட்ட வழி கேட்டு போயிருந்தா கூட சிலுக்குவார் பெட்டிக்கு சில்லுன்னு போய் இறங்கியிருப்பேன். உன் கூகுளை நம்பி குளத்துல விழுந்ததுதான் மிச்சம். இப்போ புரியுதா பிரபு, ஏன் மேலோகத்தில் இவ்வளவு கூட்டம் வந்து சேருதுன்னு? என்ன எந்த ஒரு கண்டுபிடிப்பிலும் நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. அதை நல்லபடியாக தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினால் மனிதர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். அப்படியா சொல்றீங்க? அதுவும் சரிதான். இந்நாடகத்தின் மூலம் யாம் தங்களுக்கு கூற வருவது நீரின்றி அமையாது உலகு என்றார் வள்ளுவர். தற்போது செல்போன் இன்றி ஏதுமில்லை என்று ஆகிவிட்டது உலகம். ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு என்று பல வகையான உயிர்கள் இருந்தாலும் மனிதர்களுக்கு மட்டுமே சிந்திக்கும் ஆற்றல் உண்டு. மனிதனின் சிந்தனையால் உருவான அறிவியல் கண்டுபிடிப்புகள் மகத்தானது. அவற்றை நல்வழியில் பயன்படுத்தினால் மனித குலம் மேன்மை அடையும் என்பதே உண்மை. ஆகவே மானிடர்களே, செல்போனை நல்வழியில் பயன்படுத்தி வளம் பெறுவீராக. நன்றி, வணக்கம்.